இந்த வாரத்துக்கு உண்டான பதிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13/10/2025 உண்டான பதிவு. அதுலேருந்து ஒரு 5 நாளைக்கு உண்டான பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டவுனில் ஓப்பன் ஆகும். திங்கட்கிழமை 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகும். அங்கிருந்து ரெக்கவரி ஆகும். செவ்வாய்க்கிழமை நியூட்ரல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மறுபடியும் அதுக்கப்புறம் 3 நாள் அப்பில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செவ்வாய் டவுனில் ஓப்பன் ஆகும். பிரேக் டவுனில் ஓப்பன் ஆகும். கேப் அப் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகும். கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கலாம் வேண்டாம். கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். செவ்வாய்க்கிழமையும் நியூட்ரல் இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மறுபடியும் ரெக்கவரி ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் புதன் வியாழன் வெள்ளி அப்சைடு போயிடுவோம். இதுதான் இந்த வாரத்தை ஷார்ட்டாக சொல்லக்கூடியது நிலவரம். இதை சார்ந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபெட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் பவர் யூஎஸ்ல பேசுறாரு. அப்போ அதுக்கப்புறம் உண்டான எஃபெக்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா யூஎஸ் மார்க்கெட்டு, யூஎஸ் யூரோப் மார்க்கெட்டு, நாஸ்டாக்கு, டவுஜோன்ஸு, டாக்ஸ் இது எல்லாமே பக்கா டவுனில் போகுது வரும் வாரத்தில். இதில் ஏதாவது மாற்றம் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. வந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த டவுனை பொறுத்து குருடாயில் நேச்சுரல் கேஸ் கோல்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருடாயில் பெரிய அப் இருக்காது, பெரிய டவுன் இருக்காது. ஒரு 100 பாயிண்ட் ஏறும், 100 பாயிண்ட் ஏறும். இந்த லெவல் தான் குருடாயில் இருக்கும். பெரிய எஃபெக்ட் இல்லை. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா அப் சைடில் ஓப்பன் ஆவான் திங்கக்கிழமை. அதிலிருந்து மறுபடியும் டவுன், இங்கிருந்து மறுபடியும் ஒரு 260 அளவுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நேச்சுரல் இந்த ஒரு 3 நாளில் திங்கக்கிழமை மட்டும் கேப் அப் ஓப்பன் பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூவாக நேச்சுரல் டவுன் ஆகுது. நீங்கள் எதிர்பார்க்குற கோல்டு பக்காவாக நான் சொல்லியிருந்தேன். டபுள் ஆகும்னு ஏறிட்டு இருக்குது. பவுன் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வரும். ஷார்ட் டைமில் ஒரு 6 மாதத்தில் வரும். அது 6 மாதம் இருந்துட்டு போகுது. இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் வாரம் கொஞ்சோண்டு டவுனில் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பில். திங்கக்கிழமை மட்டும் டவுன் சின்னதாக கரெக்ஷன் மாதிரி காட்டுவான். பேனிக் பண்ணுவான். மறுபடியும் இருக்கலாம், ஆனால் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மறுபடியும் அவன் அப்சைடில் தான் போக போகிறான். நெக்ஸ்ட் வீக் வேணால் டவுன் ஆகும். இந்த வாரம் மறுபடியும் அப்சைடில் தான் இருக்குது. பக்காவாக என்ஜாய் பண்ணிக்க. அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை ஃபண்டு நல்லா பேலன்ஸ் இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணிக்க, புட்டு ஹோல்ட் பண்ணிக்க. ஏகப்பட்ட பேர் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. திங்கக்கிழமை மெகா ஜாக்பாட்டாக இருக்கும், புக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி அப்சைடில் போயிடும்.